அப்யூஸ்டு சில்ட்ரன், துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட குழந்தைகள், இல்லைன்னா ஒரு தவறான நடத்தைக்கு உட்படுத்தப்பட்ட குழந்தைகள். இந்த மாதிரியான குழந்தைகள் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி டைப்ஸான அப்யூஸ் இருக்குது, அண்ட் அவங்களுக்கு என்ன ஒரு ரெமிடியலான மெஷர்ஸ் நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் திஸ் இஸ் மீ கிருத்திகா வித் யூ அட் கிருத்திஸ் மைக்ரோ லேர்னிங். சைல்ட்ஹுட் அண்ட் க்ரோயிங் அப்பில் யூனிட் 6 மார்ஜினலைஸ்டு சில்ட்ரன் அண்ட் மார்ஜினலைஸ்டு குரூப் ஆஃப் சில்ட்ரன்லேருந்து நம்ம வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி இதில் வந்து நம்ம சில்ட்ரன் க்ரோயிங் இன் அர்பன் ஸ்லம்ஸ், சில்ட்ரன் க்ரோயிங் இன் பாவர்ட்டி அண்ட் சோஷியலி டிப்ரைவ்டு கேர்ள்ஸ், டிப்ரைவ்டு சில்ட்ரன்ஸ், ஸ்ட்ரீட் சில்ட்ரன், இதை பற்றின வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்கலன்னா நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் வந்து நம்ம அப்யூஸ்டு சில்ட்ரன் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அப்யூஸ்டு சில்ட்ரன் அப்படின்னா யார், இல்லை சைல்டு அப்யூஸ்னால் என்னென்னு பார்த்தோம்னா, அப்யூஸ்டு அப்படின்னா துஷ்பிரயோகம் செய்கிறதுன்னு அர்த்தம். தவறாக நடத்தப்படுதல். ஒரு குழந்தைய வந்து ஃபிசிக்கலாகவோ எமோஷ்னலாகவோ செக்ஷுவலாகவோ எந்த ஒரு விதத்துலேயும் வந்துட்டு அவங்கள ஒரு தவறான நடத்தைக்கு உட்படுத்தப்படுறோம், இல்லை நம்ம அவங்களை தவறாக நடத்துகிறோம் அப்படின்னா அந்த சில்ட்ரன் வந்து ஒரு அப்யூஸ்டு சில்ட்ரன் கேட்டகரியில் வராங்க. ஸோ சைல்டு அப்யூஸ் அப்படிங்கிறது என்ன? ஃபஸ்ட்டு சைல்டு அப்யூஸ் ஆர் சைல்டு மால் ட்ரீட்மெண்ட் இஸ் ஃபிசிக்கல், செக்ஷுவல் ஆர் சைக்கலாஜிக்கல் மிஸ்ட்ரீட்மெண்ட் ஆர் நெக்லெக்ட் ஆஃப் அ சைல்டு ஆர் சில்ட்ரன். ஃபிசிக்கலாக அல்லது செக்ஷுவலாக ஆர் சைக்கலாஜிக்கலாக மிஸ்ட்ரீட் பண்ணுறது, ப்ராப்பராக நடத்தாமல் அந்த குழந்தைங்கள தவறாக நடத்துறது, இல்லை அந்த குழந்தைங்கள கவனிக்காமல் உதாசீனப்படுத்துறது, அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்துட்டு நம்ம சைல்டு அப்யூஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன் யூஎஸ் அமெரிக்காவில் சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல், அதாவது சிடிசி, அண்ட் டிபார்ட்மெண்ட் ஃபார் சில்ட்ரன் அண்ட் ஃபேமிலிஸ், டிசிஎஃப், இந்த ரெண்டு ஒரு டிபார்ட்மெண்ட்டும் சென்டர்ஸும் என்ன டிஃபைன் பண்ணுறாங்க, சைல்டு அப்யூஸை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அண்ட் எனி ஆக்ட் ஆர் ஃபெயிலியர் டு ஆக்ட் பை அ பேரண்ட் ஆர் அதர் கேர் கிவர் தட் ரிசல்ட்ஸ் இன் ஆக்சுவல் ஆர் பொட்டென்ஷியல் ஹார்ம் டு தி சைல்டு. அதாவது ஒரு பேரண்ட்டோ அல்லது கேர் கிவரோ அந்த குழந்தைக்கு தேவையான விஷயங்களை செய்யாமல் போகிறது. தவறாக நடத்துறது மட்டும் கிடையாது, அடிக்கிறது, துன்புறுத்துறது, எமோஷ்னலாக கஷ்டப்படுத்துறது மட்டும் இல்லை, தேவையான விஷயங்கள் செய்யாமல் போனாலும், அந்த குழந்தைக்கு ஹார்ம் பண்ணாலும் அல்லது தேவையான விஷயங்கள் செய்யாமல் போனாலும் அது வந்து சைல்டு அப்யூஸ் தான். அண்ட் இட் கேன் அக்கர் இன் சைல்ட்ஸ் ஹோம் ஆர் ஆர்கனைசேஷன்ஸ், ஸ்கூல்ஸ் ஆர் இந்த கம்யூனிட்டிஸ் வேர் த சைல்டு இன்ட்ராக்ட் வித். இந்த சைல்டு அப்யூஸுங்கிறது வந்து எங்கே வேணால் நடக்கலாம். குழந்தையோட வீட்டில் நடக்கலாம், ஸ்கூலில் நடக்கலாம், இல்லை அவங்க போகிற வேறு எந்த ஆர்கனைசேஷனோ அல்லது சொசைட்டி, கம்யூனிட்டி, பப்ளிக் பிளேஸ் எங்கே வேணால் நடக்கலாம். ஸோ ஃபிசிக்கலாகவோ மென்டலாகவோ செக்ஷுவலாகவோ ஒரு குழந்தைக்கு வந்து கஷ்டம் கொடுப்பதும் அல்லது அந்த குழந்தையோட தேவையை, பேசிக் நீட்ஸை கவனிக்காமல் போவதும் இரண்டுமே வந்துட்டு சைல்டு அப்யூஸ் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. ஸோ வாட் ஆர் ஆல் கம்ஸ் அண்டர் சைல்டு அப்யூஸ்? நம்ம சொன்ன மாதிரி எதெல்லாம் சைல்டு அப்யூஸில் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, வேர்பலி அப்யூஸிங் அ சைல்டு, திட்டுறது, வார்த்தைகளால் திட்டுறது, அண்ட் டீசிங் அ சைல்டு அன்னெசரி, தேவையில்லாமல் ஒரு குழந்தைய வந்து டீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது, அவங்கள மனதளவில் புண்படுத்துறது, பாதிக்கப்படுறது. எக்ஸ்போசிங் அ சைல்டு டு பொர்னோகிராஃபிக் ஆக்ட் ஆர் லிட்ரேச்சர், ஆபாச படங்களையோ அல்லது புத்தகங்களையோ அந்த வீடியோக்களையோ அந்த குழந்தைங்களுக்கு காட்டுறது. டச்சிங் த சைல்டு இன் தயர் ப்ரைவேட் பார்ட்ஸ், தேவையில்லாத இடங்களில் அந்த குழந்தைங்கள டச் பண்ணுறது, பேட் டச்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி. ஃபோர்ஸிங் அ சைல்டு டு டச் யூ, அதுக்கு நம்ம அடுத்தவங்களை டச் பண்ணுறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணாலும் அதுவும் அப்யூஸ் தான். அண்ட் பிரேக்கிங் டவுன் த சைல்டு செல்ஃப் கான்ஃபிடன்ஸை உடைக்கிறது. ஹிட்டிங் ஆர் ஹர்ட்டிங் த சைல்டு, ஃபிசிக்கலாக அடிக்கிறது, உதைக்கிறது, அந்த மாதிரி பண்ணுறது. மேனிப்புலேட்டிங் அ சைல்டு, வேண்டாத விஷயங்களுக்கு தூண்டி விடுதல், ஏதாவது ஒரு தப்பான காரியங்களுக்கு தூண்டி விடுறது. அண்ட் நாட் டேக்கிங் கேர் ஆஃப் த சைல்டு ஃபார் தேர் பேசிக் நீட்ஸ், அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யாமல் டேக் கேர் பண்ணாமல் இருக்குது. யூஸிங் அ சைல்டு அஸ் அ சர்வெண்ட், சைல்டு லேபரில் புகுத்துறது. அண்ட் நாட் லிசனிங் டு த சைல்டு, ஒரு குழந்தை சொல்கிறத வந்து நம்ம கேட்காம நெக்லெக்ட் பண்ணாலும் அதுவும் சைல்டு அப்யூஸில் தான் சேர்க்கப்படுகிறது. நெக்லெக்டிங் தி எமோஷனல் நீட்ஸ் ஆஃப் அ சைல்டு, எமோஷனல் நீட்ஸ், அவங்களுடைய தேவை, பாசமாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், கேரிங்காக இருக்கணும், சேஃப்டியாக இருக்கணும், அந்த மாதிரி எமோஷனல் நீட்ஸாக இருக்கட்டும், அல்லது நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷ்னல் நீட்ஸ், இல்லை ஒரு மெடிக்கல் கேரு, இந்த மாதிரி அவங்களோட பேசிக் நீட்ஸ் எதையுமே பூர்த்தி பண்ணலனாலும் அதுவும் சைல்டு அப்யூஸில் தான் வரும். அண்ட் மேக்கிங் எ ஓன் சைல்டு அஸ் அ சர்வெண்ட் அண்ட் டினையிங் த எஜுகேஷன்ஸ், அவங்கள சர்வெண்ட் மாதிரி வீட்டில் வேலை செய்ய விட்டுட்டு எஜுகேஷனை நிராகரிக்கிறது. அண்ட் ஹிட்டிங் அண்ட் ரெடிகுலேட்டிங் த சைல்டு இந்த ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ் வந்து அவங்கள அடித்தாலும் அவங்கள ஹர்ட் பண்ணாலும் அதுவும் சைல்டு அப்யூஸ் தான். அண்ட் லீவிங் தி சைல்டு அன்அட்டெண்டட், சூப்பர்விஷன் இல்லாமல் ஒரு குழந்தைய தன்னந்தனியாக விடுவதும் சைல்டு அப்யூஸ் தான். ஸோ குழந்தைய ப்ராப்பர் கேர் இல்லாமல் நடத்துறது வந்து எல்லாமே சைல்டு அப்யூஸ் கீழே தான் வருது. இதெல்லாம் தான் வந்துட்டு நம்ம சைல்டு அப்யூஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மேஜர் டைப்ஸ் ஆஃப் சைல்டு அப்யூஸ் அப்படின்னா 4 மேஜர் டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. வாட் ஆர் த மேஜர் டைப்ஸ் ஆஃப் சைல்டு அப்யூஸ்ன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஃபிசிக்கல், செகண்ட் எமோஷனல் ஆர் சைக்கலாஜிக்கல்,
செக்ஷுவல் அண்ட் நெக்லெக்ட் அப்யூஸ் இதனாலுமே. ஸோ ஃபிசிக்கலாக உடல் ரீதியாக காயப்படுத்துறது, துன்பப்படுத்துறது, எமோஷ்னல் மன ரீதியான துன்பப்படுத்துறது, செக்ஷுவல் பாலியல் கொடுமைகள், வன்கொடுமைகள், துன்பங்கள் அந்த மாதிரி கொடுக்கறது, நெக்லெக்ட்னா அந்த சைல்டோட தேவையை கவனிக்காமல் உதாசீனப்படுத்துறது. இது எல்லாமே தான் வந்துட்டு 4 மேஜர் டைப்ஸ் ஆஃப் சைல்டு அப்யூஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த சார்ட்டை பார்த்தா தெரியும், இதில் அதிகபட்சமாக வந்து அப்யூஸ் ஆகுது வந்து நெக்லெக்ட் சைல்டு அப்யூஸ் வந்து 34%. குழந்தையோட தேவையை நிராகரித்து அவங்களுக்கு சரியான தேவைகள் கொடுக்காம இருக்கிறது. நெக்ஸ்ட் கம் செக்ஷுவல் அப்யூஸ் ஆஃப் 30%, ஃபிசிக்கல் அப்யூஸ் வந்து 28%, எமோஷனல் அப்யூஸ் வந்து 8%. இந்த கேட்டகரியில் தான் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் தி அப்யூஸ் வந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபிசிக்கல் அப்யூஸ் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி உடல் ரீதியாக ஒரு குழந்தைய அடிக்கிறது, துன்புறுத்துறது, உதைக்கிறது, கட்டி வைக்கிறது, இந்த மாதிரியான உடலில் காயங்கள் ஏற்படக்கூடிய வகையில் அந்த குழந்தைய துன்புறுத்துறது வந்து ஃபிசிக்கல் அப்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அத்தாரிட்டேரியன் கண்ட்ரோல். நான் பெரியவன், நான் வந்து அம்மா, நான் அப்பா, நான் சொல்கிறது நீ கேட்கல, நான் டீச்சர் சொல்கிறேன் நீ கேட்க மாட்டேங்கிற, நான் வந்து ஒரு ஹையர் கிளாஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட், இல்லை நான் அண்ணா, நான் சொல்கிறது கேட்கல, அந்த மாதிரி ஒரு அத்தாரிட்டேரியன் கண்ட்ரோல் வருது இல்லையா? அந்த கண்ட்ரோல்னாலையும் ஆங்ஸைட்டி ப்ரொவோக்கிங் பிஹேவியர், அவங்க நம்மளை சொல்கிறத கேட்கல அப்படிங்கும்போது நமக்கு ஒரு கோவம் வருது, நம்மளை நம்மளுடைய ஆங்ஸைட்டி இது வந்து தூண்டப்படுது. அண்ட் லேக் ஆஃப் பேரண்டல் வார்ம்த், ஒரு அம்மா ஒரு கேர் லவ் இல்லாத இடங்களில், இந்த மாதிரி இடங்களில் தான் வந்துட்டு இந்த ஃபிசிக்கல் அப்யூஸ் நிறையா நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிட்டிங், பீட்டிங், கிக்கிங், ஷேக்கிங், பைட்டிங், பாய்சனிங், சஃபகேட்டிங், பர்னிங், இது எல்லாமே வந்துட்டு அந்த மூச்சு திணற அளவுக்கு அந்த குழந்தைய பண்ணுறது, பாய்சன் கொடுக்கறது, பைட் பண்ணுறது, பேர்ன் பண்ணுறது, எல்லாமே வந்து ஃபிசிக்கல் அப்யூஸ் தான். உடல் ரீதியாக என்ன பாதிப்புகள் ஏற்படுற மாதிரி நடந்துக்கிறாங்களோ அது எல்லாமே வந்துட்டு ஃபிசிக்கல் அப்யூஸில் வருது. நெக்ஸ்ட்டு சைக்கலாஜிக்கல் ஆர் எமோஷனல் அப்யூஸ். இதில் வந்து அந்த குழந்தையோட மனது பாதிக்க அளவில் சொல்கிறது, மன ரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்துறது. கான்ஸ்டண்ட்டாக கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது, நீ எதுக்கும் வரமாட்ட, ஒன்றும் வராது உனக்கு, நீ வேஸ்ட், அந்த மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணுறது. எந்த தவறு நடந்தாலும் அதுக்கு அந்த குழந்தைய ப்ளேம் பண்ணுறது. அப்புறம் ஐசோலேட் பண்ணி தனியாக வைக்கிறது. இப்போ டார்க் ரூமில் போட்டு வச்சுருவோம், நீ கேட்கலன்னா நான் தனியாக அடைச்சி வச்சுருவோம் ரூம்குள்ளே, அந்த மாதிரி அது எதுலேயும் மிங்கிள் ஆக விடாமல் தனியாக இருக்கிறது. சஸ்பீஷியஸ் அண்ட் ஸ்கெப்டிக்கல் அபவுட் எவ்ரி திங், சந்தேகப்படுறது, எல்லாத்துக்கும் அந்த குழந்தைய சந்தேகப்படுறது. வேர்பல் அப்யூஸ், தேவையில்லாத கெட்ட வார்த்தைகளையோ இல்லை நாயை பேய குரங்கெல்லாம் எவ்வளோ சொல்லி சொல்கிறோம், அந்த மாதிரி தேவையில்லாத வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அப்யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு எமோஷனல் அப்யூஸில் சேரும். அதை வந்து அந்த குழந்தைய அன்லவ்டாக, அன்வான்டாக, நீ எதுக்கும் வரமாட்டே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அதுவே அவங்க மனதில் பதியக்கூடிய அளவில் அது வந்து நடந்துடும். இதெல்லாம் தான் வந்துட்டு சைக்கலாஜிக்கல் ஆர் எமோஷனல் அப்யூஸ் அப்படின்னு சொல்கிறோம். செக்ஷுவல் அப்யூஸ் அதுவும் இந்த காலத்தில் வந்து இது ரொம்பவே ஒரு கேர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு பெரிய பிள்ளைங்க, காலேஜ் போகிற கேர்ள்ஸை தான் பாதுகாக்க வேண்டியதாக இருந்து, பட் இப்போது இருக்கிற ஸ்டேஜில் 1 year old சைல்டு கூட நம்ம வந்துட்டு பத்திரமா பார்த்துக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டோம். இட்ஸ் ரியலி பேத்தட்டிக் ஆன் அவர் சைட். ஸோ செக்ஷுவல் அப்யூஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா, an adult or older adolescent abuse a child for sexual stimulation. அந்த குழந்தைய விட பெரியவர்களாக இருக்கிறவங்க, அடல்ட்டோ அடலசென்ட்டோ அந்த குழந்தைய பாலியல் துன்புறுத்தற்கு ஆளாக்கப்படும் போது அது செக்ஷுவல் அப்யூஸ் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரெஷரிங் அ சைல்டு டு என்கேஜ் இன் செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸ், இன்டீசன்ட் எக்ஸ்போஷர் ஆஃப் தி ஜெனிட்டல்ஸ் டு எ சைல்டு, displaying pornography to a child, actual sexual contact with a child, physical contact with the child's genitals, viewing of the child genitalia, or using the child to produce child pornography. இதில் எந்த வகையான ஒரு விஷயம் நடந்தாலும் அது வந்து செக்ஷுவல் அப்யூஸ் தான். உடல் அளவில் அந்த குழந்தைய துன்புறுத்தினாலும் சரி, மனதளவில் அவங்களுக்கு ஏதாவது வீடியோஸ், ஃபோட்டோகிராஃப்ஸ் அந்த மாதிரி காமிச்சு இது பண்ணினாலும் சரி, தூண்டப்பட்டாலும் சரி, அந்த குழந்தைய யூஸ் பண்ணி வீடியோஸ் அந்த மாதிரி எடுத்தாலும் சரி, எந்த வகையில் ஒரு பாலியல் துன்பத்துக்கு ஆளாக்கப்பட்டாலும் அது வந்து ஒரு செக்ஷுவல் அப்யூஸில் தான் வந்துட்டு சேரும். நெக்லெக்ட் அப்யூஸ் அப்படிங்கிறது நெக்லெக்ட் பண்ணுறது, உதாசீனப்படுத்துறது, கவனிக்காமல் விடுறது. ஃபெயிலியர் ஆஃப் அ பேரண்ட் ஆர் அ கார்டியன் டு ப்ரொவைட் நீடட் ஃபுட், க்ளோத்திங், ஷெல்டர், மெடிக்கல் கேர், சேஃப்டி, லவ் அண்ட் அஃபெக்ஷன். பேசிக் நீட்ஸ், லவ், அஃபெக்ஷன், கேர், சேஃப்டி, இது எல்லாம் அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கப்படாமல் உதாசீனப்படுத்தப்படுது அப்படின்னா தட் கம்ஸ் அண்டர் நெக்லெக்ட் அப்யூஸ். நெக்லெக்டட் சைல்டு ஆஃபன் ஸ்டீல்ஸ் ஃபுட் அண்ட் மணி. இந்த மாதிரி நெக்லெக்ட் பண்ணுற சைல்டு என்ன பண்ணுவாங்க, அவங்களோட தேவைக்காக ஸ்லோவாக திருடுறதுக்கு ஆரம்பிப்பாங்க. ஸோ ஒரு க்ரைம் இல்லை ஒரு கெட்ட விஷயம் நடக்குது அப்படின்னா அதனுடைய ஸ்டார்டிங் வந்து எங்கன்னு பார்த்தோம்னா அந்த குழந்தைக்கு தேவையான ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன், கேர் வந்து கிடைக்கல அப்படிங்கிறதா தான் இருக்கும். ஸோ திஸ் கம்ஸ் அண்டர் நெக்லெக்ட் அப்யூஸ்.
ஓகே. இந்த அப்யூஸ்க்கெல்லாம் என்ன காசஸ்? ஏன் இந்த மாதிரியான ஒரு அப்யூஸ் வந்து நடக்குது சைல்டு மேலே? இந்த 4 டைப்ஸ் ஆஃப் அப்யூஸ் பார்த்தோம் இல்லையா? அதுக்கான என்ன காசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஃபைட்டிங் பேரண்ட்ஸ். வீட்டில் அம்மா அப்பா எப்போ பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா ஃபிசிக்கலி அப்யூசிங் ஸ்பௌசஸ், ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த இடத்துல குழந்தைக்கும் ஃபிசிக்கல் அப்யூஸ் நடக்கலாம், எமோஷ்னலாக அவங்க வந்து ரொம்ப ஒரு பாதிக்கப்படலாம். ஸோ வீட்டில் பேரண்ட்ஸ் வந்து கேரிங்காக ப்ராப்பராக இல்லாமல் ஒரு ஃபைட்டிங் பேரண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்தால், பேரண்ட்ஸ் எக்ஸ்பெக்டிங் பியாண்ட் சைல்ட்ஸ் கெப்பாசிட்டி. இது வந்து இப்போ நிறைய இடங்கள்ல நடக்குது இல்லையா? நம்ம வந்து பாரு அந்த பையன் அப்படி படிக்கிறான், இவன் இப்படி படிக்கிறான், அவன் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறான், இவன் இதுலெல்லாம் ஷைன் பண்ணி வரான், நீ பண்ணணும் 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 அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை மேலே ஓவர் ப்ரெஷர் பண்ணுறது. நம்ம வந்து பேரண்ட்டாக என் குழந்தை நல்லா வரணும்னு நினச்சிக்கிட்டு நம்ம வந்து ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் அந்த குழந்தை மேலே வைக்கிறோம். ஸோ பேரண்ட்ஸ் எக்ஸ்பெக்டிங் பியாண்ட் சைல்ட் கெப்பாசிட்டி. அண்ட் தேர்ட் ஒன் மாடரேட் ஆர் சிவியர் டிசேபிள்டு சில்ட்ரன். டிசேபிள்டு சில்ட்ரனுக்கும் வந்துட்டு இந்த அப்யூஸ் நடக்கும். அவங்களால எதையும் செய்ய முடியாது, அதனால எமோஷனல் அப்யூஸ் நடக்கலாம், மென்டல் அப்யூஸ் நடக்கலாம், இல்லைனா நீ பண்ண மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்லி ஃபிசிக்கல் அப்யூஸ் நடக்கலாம். ஈஸியாக தே ஆர் ப்ரோன் டு செக்ஷுவல் அப்யூஸ். அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது, எதிர்த்து போராட முடியாது. அதனால இந்த ஃபிசிக்கல் மாடரேட் ஆர் சிவியர் டிசேபிள்டு சில்ட்ரனுக்கும் அப்யூஸ் நடக்குது. செக்ஷுவல் ஆர் ஃபிசிக்கல் அப்யூஸ் பை டீச்சர்ஸ். ஸ்கூல்ஸ்லேயும் இந்த மாதிரி இப்போ ப்ரிவைல்டாக பார்த்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி அப்யூஸ் நடக்கிறது. அப்யூஸ் பை ஃபாஸ்டர் பேரண்ட்ஸ். ஃபாஸ்டர் பேரண்ட்ஸ்னால் ஓன் பேரண்ட்ஸ் இல்லாமல் தத்தெடுத்து வளர்க்குற குழந்தைகளாக இருக்கட்டும், இல்லை இந்த சித்தி கொடுமை அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி செகண்ட் மேரேஜ் ஃபாதரோ மதரோ அந்த மாதிரி இருக்கிறவங்க ஃபாஸ்டர் பேரண்ட்ஸ் வந்துட்டும் அப்யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஆல்கஹாலிக் அண்ட் ட்ரக் கன்சியூமிங் பேரண்ட்ஸ். எந்த வீட்டில் ஆல்கஹால் அண்ட் ட்ரக் கன்சியூமிங் அப்பாவாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் இல்லை 2 பேருமா இருக்கட்டும் அந்த இடங்கள்லையும் அப்யூஸ் நடக்குது. அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸ் இந்த ஃபேமிலிஸ். ஃபேமிலியில் ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது, ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக சைல்டு மேலேயும் அப்யூஸ் நடக்கும். செக்ஷுவல் அப்யூஸ் பை வெரி க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ். இதுவும் ப்ரிவைல்டாக நடந்துட்டுருக்கு. யாரையும் நம்பி குழந்தையை விட்டுட்டு போகிற அளவில் இன்றைய நிலைமை கிடையாது. ஸோ செக்ஷுவல் அப்யூஸ் பை வெரி க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ். எக்ஸ்ட்ரின்சிக் ரிலீஜியஸ் ஓரியன்டேஷன். எக்ஸ்ட்ரின்சிக் ரிலீஜியஸ் ஓரியன்டேஷன் அப்படின்னா இந்த என்னோட யார் என்ன சொல்லிடுவாங்களோ, என் ஜாதிக்காரன் என்ன சொல்லிடுவானோ, என் மதத்தில் என்ன மாதிரி சொல்லிடுவாங்க, ஒரு சொசைட்டிக்காக ரிலீஜனை பிடிச்சிட்டு கம்யூனிட்டியை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள். இந்த நிறைய ஊர்களில் பார்த்தோம்னா ஜாதி விட்டு ஜாதி லவ் பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணுறாங்க அப்படிங்கிற நடக்கும்போதெல்லாம் எவ்வளோ இஷ்யூஸ் நடக்குது. அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க தான் வந்து எக்ஸ்ட்ரின்சிக் ரிலீஜியஸ் ஓரியன்டேஷன். ஒரு சொசைட்டிக்காக அவங்க ரிலீஜனை பிடிச்சி வச்சுட்ருக்கவங்க. அந்த மாதிரி இடங்கள்லையும் வந்துட்டு அப்யூஸ் நடக்கும். அன்பிளசன்ட் மேரேஜ் ஆர் அன்இன்டென்ஷனல் ப்ரெக்னன்சிஸ். அவங்களுக்கு பிடிக்காத திருமணம் அப்புறம் பிடிக்காத குழந்தை அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே பிரச்சனை வரும். அண்ட் அன்இன்டென்ஷனல் ப்ரெக்னன்சிஸ்னால் அன்எக்ஸ்பெக்டடாக ப்ரெக்னென்ட் ஆகி குழந்தை அவங்க தே ஆர் நாட் ரெடி டு க்ரோ அப் த சைல்டு. அப்படி இருக்கும்போது கிடைக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அப்யூஸ் நடக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி காசஸ் ஆஃப் சைல்டு அப்யூஸ். அட்வர்ஸ் எஃபெக்ட் ஆஃப் சைல்டு அப்யூஸ். இந்த காசஸ்னால சைல்டு அப்யூஸ் நடக்குது. இந்த சைல்டு அப்யூஸ்னால குழந்தைங்க கிட்ட என்ன மாதிரியான ஒரு அட்வர்ஸ் எஃபெக்ட் நடக்குது, பிரச்சனைகள் என்ன மாதிரியான பிரச்சனைகள் குழந்தைகளுக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா, they can result in the immediate physical effects. physical effectsனா உடல் ரீதியாக துன்பப்படுதல். அது வந்து அடிக்கும் போதோ இல்லை எந்த விஷயங்களையும் physical effect இமீடியட்டாக கிடைக்கும். strongly associated with developmental issues with chronic physical and psychological effect. இந்த physical effects வந்து just like that வந்து போகாது. it is also associated with the developmental issues. growth and development பார்த்துருக்கோம் இல்லையா நம்ம childhood பேப்பரில். அந்த developmental issues, physical development, emotional development, cognitive development எல்லாத்துலேயுமே வந்து அது பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கும். வித் குரோனிக் ஃபிசிக்கல் அண்ட் சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட். குரானிக்னா நாள்பட்ட ஒரு ஃபிசிக்கல் ப்ராப்ளமோ இல்லை சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமோ இருக்கக்கூடிய வகையில் அந்த எஃபெக்ட்ஸ் வந்து இருக்கும். தென் சப்சிக்வெண்ட் இல் ஹெல்த். அடிக்கடி வந்துட்டு இல் ஹெல்த் ஆவாங்க. அந்த ரேட்ஸ் ஆஃப் க்ரானிக் கண்டிஷன் வந்து ரொம்ப ஹையாகவும் ரிஸ்கியாகவும் இருக்கும். அவங்களுக்கு வரக்கூடிய நோய்களோ இல்லை ஃபிசிக்கல் ப்ராப்ளமோ சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமோ வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும், ஃப்ரீக்வெண்ட்டாக வரக்கூடிய அளவில் இருக்கும். அண்ட் இட் கேன் ஷார்டன் தயர் லைஃப் ஸ்பேன். அவங்க லைஃப் ஸ்பேனே வந்துட்டு ஷார்டன் பண்ணக்கூடிய வகையில் இருக்கலாம். மால்ட்ரீட்டட் சில்ட்ரன் க்ரோ அப் அஸ் அண்ட் மால்ட்ரீட்டிங் அடல்ட்ஸ். இன்றைக்கி மால்ட்ரீட் பண்ண சில்ட்ரன், இன்றைக்கி வந்து அப்யூஸ் பண்ணப்பட்ட குழந்தைகள் நாளைக்கு பெரியவங்களாக வளரும்போது அவங்க வந்துட்டு ஒரு மால்ட்ரீட்டட் அடல்ட்டாக ஒரு கிரிமினல் வகையில் போகக்கூடிய வகையில் அவங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. விக்டிம் ஆஃப் தி சைல்டு அப்யூஸ் டு கமிட் கிரைம்ஸ் அஸ் ஜுவனைல்ஸ் அண்ட் அடல்ட்ஸ். அதுதான் சொன்னோம். சைல்டு அப்யூஸில் விக்டிமாக இருக்கிறவங்க வந்துட்டு பிற்காலங்களில் ஜுவனைல் க்ரைம்ஸும் அடல்ட் ஆனதுக்கப்புறம் க்ரைம்ஸும் பண்ணக்கூடிய வகையில் இருப்பாங்க.
எமோஷனல் அப்யூஸ் இட் இன்க்ரீஸ்டு டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, டிஃபிகல்ட்டிஸ் இன் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப். எமோஷனல் அப்யூஸ்க்கு ஆளாக்கப்படுற குழந்தைகள் வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி இந்த மாதிரியான விஷயங்களில் வந்துட்டு இருப்பாங்க. அண்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் சைல்ட் செக்ஷுவல் அப்யூஸ் ஆன் விக்டிம்ஸ். இந்த பர்டிகுலர் சைல்ட் செக்ஷுவல் அப்யூஸ் வந்துட்டு ஏன் தனியாக கொடுத்துருக்கேன்னா, இதனால் வரக்கூடிய பாதிப்புகள் வந்து மிக மிக அதிகமாக இருக்குது. அதனால தான் இது வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்கோம். கில்ட் அண்ட் செல்ஃப் பிளேம், ஃப்ளாஷ்பேக்ஸ், நைட் மேஸ், இன்சோம்னியா. ஒரு செக்ஷுவல் அப்யூஸ்க்கு ஆளாக்கப்படுற குழந்தை வந்துட்டு ஃபஸ்ட்டு அவங்க தான் பாதிக்கப்பட்டிருக்காங்கிறத விட அவங்க மேலேயே அவங்களுக்கு ஒரு கில்ட் வந்துடும், ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும். நம்ம இவ்வளோ தான், நம்ம லைஃப் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து செல்ஃப் பிளேம் பண்ணிப்பாங்க. எல்லாத்துலேயுமே தன்னை ப்ளேம் பண்ணிப்பாங்க. நிறைய ஃப்ளாஷ்பேக்ஸ் அண்ட் நைட் மேஸ், கனவு காண்டு எழுந்திருக்கிறாங்கன்னு சொல்கிறேன். பயந்து போன மாதிரி ஒரு இன்சோம்னியானா தூக்கமில்லா தன்மை, பயந்து போய் அவங்களுடைய லைஃபே வந்துட்டு ஒரு பிக் கொஸ்டின் மார்க்காக மாறக்கூடிய அளவில் இதெல்லாம் நடக்குது. ஃபியர் ஆஃப் திங்ஸ் தட் ஆர் அசோசியேட்டட் வித் தி அப்யூஸ். அந்த அப்யூஸ் நடக்கும்போதோ இல்லை அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எங்கே பார்த்தாலும் அது மேலே வந்து ஒரு ஃபியர் வந்துடும். அந்த ஸ்மெல் ஆகட்டும், அந்த பிளேஸாக இருக்கட்டும், இல்லை அதுக்காக இவங்க டாக்டர்ஸ் கிட்ட போயிருப்பாங்க இல்லையா அந்த ட்ரீட்மெண்ட்காக, அந்த மாதிரி டாக்டர்ஸ் கிட்ட விசிட் ஜென்ரலாக போனாலே அது வந்து அவங்களுக்கு ஒரு ஃபியரை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபோபிக்காகவே இருப்பாங்க. எதை பார்த்தாலும் பயப்படக்கூடிய வகையில் அவங்க வந்து மாறிடுவாங்க. செல்ஃப் எஸ்டீம் டிஃபிகல்ட்டிஸ், தன்னம்பிக்கைங்கிறது 0 லெவலுக்கு போயிடும். செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன், இவங்களுடைய பியூபர்ட்டிக்கு அப்புறமும் இவங்களோட செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கலாம். க்ரானிக் பெயின், அவங்களுடைய ஜெனிட்டல்ஸ்லேயே இருக்கட்டும் இல்லைனா அவங்க பாடியிலே இருக்கட்டும் ஒரு க்ரானிக் தீராத பெயின் வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கலாம். அடிக்ஷன், செல்ஃப் இன்ஜரி, சூசைடல் ஐடியேஷன், செல்ஃப் இன்ஜரி, தன்னைத்தானே காயப்படுத்திக்கிறது, சூசைடல் திங்கிங் அடிக்கடி வருது, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய ஏற்படும். போஸ்ட் ட்ரமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர், அந்த விஷயங்கள் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறமும் கூட ஸ்ட்ரெஸ் வந்து அவங்களுக்கு கண்டினியூ ஆகிட்டே இருக்கலாம். ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் இந்த மாதிரி எல்லாமே இருக்கலாம். அண்ட் அதர் மென்டல் இல்னஸ், சைக்கலாஜிக்கலாக மென்டல் இல்னஸ் வந்துட்டு நிறைய அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். பர்சனாலிட்டி டிஸார்டர் அண்ட் டிஸ்அசோசியேட்டிவ் ஐடென்டிட்டி டிஸார்டர். டிஸ்அசோசியேட்டிவ் ஐடென்டிட்டி டிஸார்டர்னால் மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர். நம்ம பார்க்குறோம் இல்லையா மூவிஸ்லலாம், ஒருத்தரே வந்துட்டு வேறு மாதிரி ஒரு 2-3 பர்சன்ஸ் இருக்கிற மாதிரிலாம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர் வரும். அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் ப்ரொப்சனிட்டி டு ரீவிக்டிமைசேஷன் இன் அடல்ட்ஹுட். ரீவிக்டிமைசேஷன் இன் அடல்ட்ஹுட் அப்படின்னா பழிவாங்கும் எண்ணம். எனக்கு இன்றைக்கி நடந்ததில்லை, நாளைக்கு நான் வந்து இதை யாருக்காவது பண்ணி என்னோடதை பழி வாங்குகிறேன், பழி தீர்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் வந்து வரக்கூடிய வகையில் நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு செக்ஷுவல் அப்யூஸ்க்கு ஆளாக்கப்பட்ட குழந்தைக்கு வரக்கூடிய பிரச்சனை. ஒன்றா அவங்க வந்து முடங்கி போய் செல்ஃப் எஸ்டீம் லாஸ் பண்ணி செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் விட்டு லைஃப்பில் எதுவுமே இல்லை அப்படின்னு முடங்கியும் போகலாம். இல்லைனா என்ன நீ பண்ணலை நான் பண்ணுறேன் பாரு அப்படின்னு ரிவர்சலாகவும் திரும்பியும் வரக்கூடிய வகையில் இருக்குது. ரெண்டுமே ஆபத்து தான் இல்லையா? ஸோ ஒரு குழந்தைக்கு வந்து இந்த மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அந்த குழந்தையோட லைஃபே வந்து ஸ்பாயில் ஆகிடுது. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு அதனுடைய அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸாக பார்க்குறோம். மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிவென்டிங் சைல்டு அப்யூஸ். இந்த சைல்டு அப்யூஸை வந்து நம்ம எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம்? எதுவாக ஃபிசிக்கலோ எமோஷனலோ நெக்லெக்டோ செக்ஷுவல் எதுவாக இருந்தாலும் எப்படி இதை ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, இம்ப்ரூவ்டு பேரண்டிங் ஸ்கில்ஸ் அண்ட் க்ளோஸ்லி மானிட்டரிங் சைல்ட்ஸ் வெல்பீயிங். ஃபர்ஸ்ட் திங், இம்ப்ரூவிங் பேரண்டல் ஸ்கில்ஸ். ஒரு பேரண்ட்டாக வந்துட்டு நமக்கு குழந்தைங்கள ஹேண்டில் பண்ண தெரியும். குழந்தைங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ ஒரு குழந்தை ஒரு மாதிரி இருக்கும்போது we should be able to handle each and every individual child. ஸோ பேரண்டிங் ஸ்கில் வந்து நிறைய டெவலப் பண்ணிக்கணும். அண்ட் க்ளோஸ்லி மானிட்டர் சைல்ட்ஸ் வெல்பீயிங். ஒரு குழந்தையோட வெல்பீயிங், அந்த குழந்தை நல்லா இருக்காங்களா, ஆக்டிவாக இருக்கிற குழந்தை திடீர்னு ஒரு நாள் சோர்ந்து இருக்குன்னா ஏன் இருக்குது, என்ன நடந்தது, அந்த மாதிரி அவங்களுக்கு க்ளோஸ்லி மானிட்டர் பண்ணணும். தினமும் ஸ்கூலில் என்ன நடக்குது, வீட்டில் என்ன நடக்குது, வெளியில் போகிற இடங்கள் என்ன நடக்குது. இஃப் இன்கேஸ் 2 பேருமே ஒர்க்கிங் பேரண்ட்டாக இருந்தால் அந்த குழந்தை தனியாக இருக்கும்போது அல்லது வீட்டில் மெய்ட் கிட்ட விட்டுட்டு போகும்போது என்ன நடக்குது எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கணும். அதை வந்து க்ளோஸாக அவங்க மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். டீச்சிங் அபவுட் குட் டச் அண்ட் பேட் டச். கண்டிப்பாக எல்லா குழந்தைகளுக்கும், பாய் ஆர் கேர்ள், இதில் வந்து செக்ஸ் டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. எந்த குழந்தையாக இருந்தாலும் சின்ன வயசுலேருந்தே ஒரு 3 இயர்ஸ்லேருந்து அந்த குழந்தைகளுக்கு நம்ம சொன்னால் புரியும் அப்படிங்கிற வயதுலேருந்தே வந்துட்டு நம்ம அந்த குட் டச் பேட் டச் வந்து சொல்லிக் கொடுக்கணும். தேவையில்லாதவங்க இல்லை புது ஆட்கள் இல்லை யாராக இருந்தாலும், ஏன்னா இப்போ ரிலேட்டிவ்ஸ்கிட்டே நிறைய விஷயங்கள் இது மாதிரி நடக்குது. அப்போது யார் வந்து சேஃப்டி சர்க்கிள் இருக்கா, அம்மா அப்பா பாட்டி தாத்தா, அந்த ஃபஸ்ட்டு சர்க்கிளில் இருக்கிறவங்க யார் வந்து உனக்கு ஒரு சேஃப்டி சர்க்கிள் இருக்காங்க, இவங்களை இல்லாமல் வெளியில் இருக்கிறவங்க யார் வந்தாலும் பேசினாலும் டச் பண்ணாலும் வந்து அந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், எல்லா விஷயங்களையும் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். Children should be advised not to allow anyone touching them unwantedly. Anyone attempts to touch should report to their parents and teachers. யாராவது அந்த மாதிரி நடக்க முற்பட்டால் அங்கே பேரண்ட்ஸ் கிட்டேயோ டீச்சர்ஸ் கிட்டேயோ
வந்துட்டு உடனே சொல்லணும். இன்கேஸ் அங்கே யாரும் இல்லைன்னா கூட ஷவுட் பண்ணியோ அந்த இடத்துல மற்றவங்களோட அட்டென்ஷனை கவர் பண்ணுற வகையில் அங்கேருந்து ஓடியோ ஏதாவது ஒரு 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 இது க்ரியேட் பண்ணுறதுக்கு அந்த குழந்தைக்கு நம்ம சொல்லியிருக்கணும். இன்ஸ்டாலிங் விஜிலன்ஸ் கேமராஸ் இன் ஸ்கூல் அண்ட் பப்ளிக் பிளேசஸ். அந்த குழந்தைங்க யூஸ் பண்ணுற இடங்கள், அதாவது எல்லா இடங்கள்லையும் ஸ்கூலாக இருக்கட்டும், வேறு வெளியில் போகிற பப்ளிக் பிளேசஸாக இருக்கட்டும், எல்லா இடங்களையும் ஜென்ரலாகவே ஒரு விஜிலன்ஸ் கேமரா, சர்வேலன்ஸ் கேமரா இருந்தது அப்படின்னா இந்த மாதிரியான குற்றங்கள் வந்து நம்ம தடுக்கலாம். Children subjected to the family violence can seek service organization. violence இருக்கிற ஃபேமிலியாக இருக்குது, பேரண்ட்ஸ் வந்து டிபார்ட்டட் பேரண்ட்ஸாக இருக்காங்க, அந்த மாதிரியான ஒரு ஃபேமிலி அப்படின்னா பக்கத்தில் இருக்க சர்வீஸ் ஆர்கனைசேஷனில் அந்த குழந்தைங்க ஹெல்ப் எடுத்துக்கலாம். Those who abuse the children should be punished legally even if they are parents. ஒரு குழந்தைய அளவுக்கு அதிகமாக ஃபிசிக்கல் அப்யூஸோ எமோஷனல் அப்யூஸோ பண்ணுறாங்க அப்படின்னா அது பேரண்ட்ஸாக இருந்தாலும் they should be punished. இந்த மாதிரியான சட்டங்கள் வந்து டெவலப்டு கண்ட்ரீஸில் இருக்குது. இப்போ அமெரிக்காலாம் போனால் நம்ம இங்கே போட்டு குழந்தைங்களை அடிக்கிற மாதிரி அங்கெல்லாம் அடிக்கலாம் முடியாது, வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது லீகலாக வந்துட்டு பனிஷ் பண்ணணும். பேரண்ட்ஸாக இருந்தாலும் குழந்தைய அப்யூஸ் பண்ணால் பனிஷ் பண்ணணும். Women should be better educated, economically self-sufficient and aware of child rearing practice. ஒரு விமன் தான் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம் டேக் கேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால விமனுக்கு வந்து பெட்டர் எஜுகேட்டடாக இருக்கணும், அவங்க எக்கனாமிக்கலி செல்ஃப் டிபெண்ட்டாக இருக்கணும், அண்ட் தே ஷுட் பி வெல் நோன் அபவுட் தி சைல்ட் ரியரிங் ப்ராக்டிசஸ். வைல் ரெக்ரூட்டிங் பர்சன்ஸ் ஃபார் particular any employment, moral standard should also be considered. Just like that education qualification மாத்திரம் வச்சு ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டில் ரெக்ரூட் பண்ணாமல் அவங்களுடைய மாரல் ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன, மாரல் வேல்யூஸ் என்ன, அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கங்கிறதையும் பார்த்து வேலைக்கு ஆள் வைக்கணும். அது ஸ்கூலாக இருந்தாலும் எந்த ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் அப்படி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த மெத்தட்ஸ் டு ப்ரிவெண்ட் தி சைல்டு அப்யூஸ். So in the particular video we have seen what is child abuse, what are the types of child abuse, adverse effect என்ன, causes என்ன, அதுக்கு என்ன methods அப்படின்னு பார்த்துருக்கோம். Still we have got child labor and child working in an unorganized sector. அது கூட சேர்த்து remedial measuresம் கொஞ்சம் இருக்குது. இன்னும் 1 or 2 வீடியோஸில் நம்ம இந்த யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணிடலாம்.